அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். இந்த வகுப்பில் நாம் வடமொழி எழுத்துக்களில் வரக்கூடிய இஷ் வரிசை எழுத்துக்கள் சதீஷ், நித்தீஷ், ரித்தீஷ், இஷ் அப்படின்னு முடியும் இல்லைங்களா, அந்த மாதிரியான எழுத்துக்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜா வரிசைக்கு இஜ் வரிசைக்கு சொன்னோம் இல்லைங்களா, சேம் அதே தான். இந்த ஒரு எழுத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே மற்றதெல்லாம் ரொம்ப சுலபமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஒரு எழுத்தை எப்படி படிக்கணும்னா, இஷ், சதீஷ் லாஸ்ட் எழுத்து முடியுது இல்லைங்களா, அதே மாதிரி ரித்தீஷ், நித்தீஷ், இஷ் அந்த சவுண்ட் இது. ஓகே, அப்போ இஷ் கூட்டல் ஆ, இஷ் பிளஸ் ஆ, ஷா, ஷா. அப்போ புள்ளி வச்சா இஷ், புள்ளி வைக்கலன்னா ஷா. துணைக்கால் எழுத்து போட்டால் ஆ வரிசை, ஷா, ஷி, ஷீ, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷவ். ஏற்கனவே சொன்ன ஜா வரிசைக்கு என்னெல்லாம் பொருந்துமோ, அப்போது துணைக்கால் எழுத்து வருதுன்னா ஆ வரிசை, மேலே இந்த மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா ஈ வரிசை, சுழிச்சோம்னா ஈ வரிசை, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி இஷ் இந்த ஒரு எழுத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் சுலபமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு தடவை படித்து காமிக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் கேட்டுக்குங்க. அப்போது எழுத்தை பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. இஷ், இஷ், ஷா, 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 ஷி, ஷி, ஷீ, ஷீ, ஷு, ஷு, ஷூ, ஷூ, ஷே, 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 ஷை, ஷை, ஷோ, 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 ஷவ், ஷவ். ஓகே, இப்போ ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு எழுத்தையும் நான் 2 தடவை சொல்கிறேன், கேளுங்க. நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் 2 தடவை சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஷா, ஷா 2 தடவை சொல்லுங்க. இஷ், இஷ், ஷா, ஷா, ஷி, ஷி, ஷீ, ஷீ, ஷு, ஷு. எழுதும்போது இந்த எழுத்தோட சேர்த்து தொடர மாதிரி நீங்க எழுதணும். ஷு சொல்லுங்க. இது ஷூ, ஷூ. ஷே, 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 ஷை, ஷை. ஐ வரிசை, ஷை, ஷை. சொல்லுங்க. ஷோ, 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 ஷவ், ஷவ். ஓகே,
ஏற்கனவே ஈஜ் வரிசைக்கு சொன்னதே தான். இதே மாதிரி நோட்டில் எழுதிக்குங்க. எழுதி முடிச்சுட்டு ஒரு ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு சொல்லிக்கிட்டே வரணும். முதல்ல லைனாகவே படிங்க. லைனாக படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்போ இதே மாதிரி எழுதிட்டு இஷ், ஷா, ஷா, ஷி, ஷீ, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷவ். இந்த மாதிரி திரும்பவும் ரிப்பீட் பண்ணி படிங்க. அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்க ட்ரை பண்ணுங்க. எப்படின்னா ஷ ஷா, ஷி ஷீ, ஷு ஷூ, ஷே ஷே, ஷை, ஷோ ஷோ, ஷவ். சொல்லும்போது அந்த குரில் நெடில் ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்டை தெளிவாக சொல்லணும். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எழுத்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே, இதையும் என்ன பண்ணுன்னா ஆரம்பத்திலே நீங்கள் வேகமாக படிக்கணுன்றதில்ல, பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷு, ஷே, ஷோ, ஷோ, ஷை, ஷா, ஷீ, ஷா, ஷவ், ஷூ, ஷே, ஷி. அப்போ எது ஆ வரிசை, ஆ வரிசை, ஈ வரிசை, ஈ வரிசை, அந்த குறியீடுகளை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை சரியான ஒலி அமைப்பில் சொல்லணும். ஓகே, நீங்கள் இப்போது இதே மாதிரி முதல்ல எழுதிக்கிங்க. எழுதுறதுக்கான லெசனும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து எப்படி இந்த எழுத்துக்கள் எழுதுறன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். மேலே இருக்கிற லைனாக இருக்கிறத ஒரு தடவை படித்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்பணும். கீழே இருக்கிற மாற்றி மாற்றி இருக்கிற இந்த லெட்டர்ஸும் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு வாங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.